everybody, this is Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for next scene from movie Thenali. Let's watch it. Yeah. ஆரோக்கியத்துக்கு நம்ம போற தூரம் வாக்கிங்ல போக முடியாது. ஐயோ அப்ப களைச்சு போவீங்க. குதிரையில போவே முடியாதே. நம்ம மெட்ராஸ் தானே போறோம். மெட்ராஸ்க்கு எஸ் உனக்கு உடம்புல சரியா போச்சு. அதனாலதான் மெட்ராஸ் அனுப்ப போறேன். டாக்டர் நான் என்ன சொல்லுது நீங்கள் பிள்ளையாக நினைச்சு கொள்ள கூடாது. நினைப்பேன் நினைச்சாலும் பிள்ளைகளை சொல்றேன். நான் உங்கள் இந்த குடும்பத்தோட இந்த வெக்கேஷன் இங்கே கழிக்கும். He actually never had a family since childhood. அப்படி பாக்க இந்த டைமண்ட் பாபு நாலாவது மனுஷன். சொல்ல போனால் நான் அறையாவது மனுஷன். வேற மாகாணம். ஆனா அவ என் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வர போறவன். எங்க குடும்பத்துல யாருக்கும் டைமண்ட் பாபு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் கல்யாணம் கட்டையில அது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது. நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. வீட்டுல போய் எல்லாருக்கும் சொல்லல. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்ல மாட்டேன் வா. வண்டி மதுரை ரயில்வே ஸ்டேஷன் போகுது. யூ ஆர் ரிலாக்ஸ் போவாய். அந்த ஊருக்குலாம் போகுது சார். அது இல்லை சார். மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? வேற ஒருத்தங்க புக் பண்ணிருக்காங்க. அவங்கள பிக்கப் பண்ண போறேன். ஒருத்தரை பிக்கப் பண்ண போகும்போது இன்னொருத்தரை ட்ராப் பண்றதுல என்ன தப்பு? தப்பே இல்ல. சார் இந்த வண்டி சரியில்லை. வேற கதவு இந்த இருக்கு. அந்த பக்கம் இருக்கு. ஓகே. இல்லைன்னா அடுத்து நான் உனக்கு ஒரு கதவே பண்ணுவேன். அன்னைக்கு வணக்கங்கள். பாபுவுக்கு சொல்ல இல்லை என்றாலும் பரவாயில்ல. குழந்தைக்கு என்ற முத்தங்கள். முக்கியமா ஜானகிக்கு என்ற வண்டி எடுப்பா. உலகெங்கும் உள்ள டிவி நேயர்களுக்கு காஃபி. வெயிட். இது எப்படி இருக்கு பாரு. உலகெங்கும் உள்ள டிவி நேயர்களுக்கு ராஜ் டிவி நேயர்களுக்குன்னு சொல்லுங்க. பாவம் மெட்ராஸ்ல காஃபி. டாக்டர் பாருங்க அந்த ரத்த பாங்க வச்சிருந்தேன். இப்ப காணோம். யாரு இருக்குது? எனக்கு தெரியாது. தெரியுமா யாரு இருக்குது? தெனாலி. தெனாலியா? தெனாலி தான் கையில வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. தென்னாலி ரசிகர்களுக்கு வெச்சி. டாக்டர் தெனாலி எப்போ வருவான்? எதுக்கு வெஸ்கட்டிங் எடுத்து கொடுக்கறதுக்கா? கரெக்ட். ஏ பாபு உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது? வாந்தி எடுக்க தெரியும். அதெல்லாம் ஞாபகம் கூட நாட்டி. நோ டிவி நேருக்கு பரப்ப. No TV ever. டிவன் வந்தாச்சு கூப்பிடுறாங்க. எங்க ஓடுறீங்க? அவங்க எங்க இருக்காங்கல? This is about psychiatry. டாக்டர் இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க. ஃபேமிலி இன்டர்வியூ கிடையாது. அப்ப நாங்க வரலாம். வந்து இந்த வேடிக்கை பாருங்க. Come just behind me. ஸ்டார்டிங் எப்படி? ரைட் லெக் எடுத்து வைங்க. அது இல்ல மேடம். கேமரா வைங்க. Oh, same bus. हो गया काम. आगे Thenali then. வாங்க வணக்கம் வெல்கம். வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களே. ஒரு கஷ்டமும் இல்ல. அதான் உங்களே வந்து வழி காட்டிட்டாரே. எங்க அதான்? யாரு? மறுபடியும் சுண்டலி வந்துட்டான். ஏய் சுண்டலி இல்லடா தெனாலி. இங்க சுண்டலி தான். சுண்டலி. எலி மாதிரி இந்திர வெடி விட்டாலும் மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் காட்ட பண்றான் பாருங்க. ஹலோ. ஏய் தெனாலி. அந்த ஃபாரின் ரத்த பாங்க வச்சா. நீ எப்படி இவங்க கூட இங்க? சாரி சார், மறுபடியும் அவரே வந்து ஏறிட்டார். நான் உங்ககிட்ட அப்பவே ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடிப்பெல்லாம். பஸ்ஸிலேயே போக பயந்த எனக்கு தைரியம் வரவழைக்க வேணும் என்று குறிபார்த்து இந்த வேனில் அனுப்பி வச்சவர். நான் சொன்னேன். வழியில அவர் கூட பேசும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா என்ன வந்துச்சு. ஐடியா? இப்போ உங்களே கேள்வி கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும், பாக்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால இவரையும் கூட வச்சுக்கலாம். இப்போ சமையல் குறிப்புனா அவங்க பண்ணி காட்டுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் ஹலோ 2 ஷாட்ஸ் 2 சேர் போடுங்க. எல்லாரும் டிவி பார்ட்டிக்காக நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு எனக்கும் டாக்டர் ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரெஸ் லூஸ் என்று சொல்லுவாங்களோ என்று பயம். இது போல ஒரு கோட்டு வேண்டி இருக்கலாம். வேணுமென்று கட்டாயம் இல்ல. நான் இப்படியே தயார். நீங்கள் தயார் தானே? என்ன தயார்? டிவி பார்ட்டி தானே. உலகெங்கிலும் உள்ள ஏராளமான ராஜ் டிவி ரசிகர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கங்கள். அவர் புத்திசாலி, மனப்பாடம் பண்ணாமலே சொல்றாரு. அப்ப டாக்டர் நான் முட்டாளுங்கறீங்களா? ஆமா எனக்கு புரியல. ஒளிபுற சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள ராஜ் டிவி நேயர்களுக்கு உலகெங்கும் உள்ள ராஜ் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். சார், இப்போ மனோ தத்துவம் பத்தியும் மனோவியாதிய பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா சொல்றீங்களா? மனோதத்துவ நிபுணர்களை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மனோவியாதியை பத்தி சொல்ல போனா மனோவியாதி என்பது அது வந்து பிளவுஸுக்குள்ள இருக்கிற
மனசு மனசுக்குள்ள இருக்கிறது வெளியில தெரியுது அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ இவர் வந்து சார் இன்னும் உங்க பேஷண்ட எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலையே. யா வெல் இஸ் மிஸ்டர் தெனாலி ராமன். தெனாலி சோமன். நான் செய்த விளக்காக ஒருவர் கேலியாக பேசினார். பிறகு அவர் பேசின பேச்சே என்ற பெயரா போட்டது. ஒரிஜினல் தெனாலி ராமன்னா கிறுக்குத்தனமா செய்வாரு, புத்திசாலித்தனமா முடியும். நீங்க எப்படி? அப்படி என்றும் சொல்ல இயலாது. நான் கிறுக்குத்தனமாக ஏதாவது செய்தால் கிறுக்குத்தனமாக தான் முடியும். டாக்டர், தெனாலி மாதிரி ஒரு பேஷண்ட நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? யா இட்ஸ் a very good question. முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கிறத நம்ம What is doing? அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துட்டு இல்ல சாரி அது குழந்தை குழந்தை மாதிரி எனக்கு விளக்கிட்டது. டாக்டரை பற்றி டாக்டரே சொல்றது நல்லது இல்லதானே. நான் சொல்ல வேணும். Man is so good, yaar. முதலில் இவரை டாக்டர் என்றே சொல்ல இயலாது. இவர் தெய்வத்தின்ற தெய்வம். எனக்கு முதல் தெய்வம் டாக்டர் பஞ்சபூதன். டாக்டர் அவர்தான் எனக்கு முதலில் சிகிச்சை செய்தவர். ஆனால் அந்த தெய்வத்துக்கு எனக்கு என்ன வரம் கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. Hey. அந்த தெய்வம் என்னை இந்த தெய்வத்துக்கு அனுப்பி வச்சதனால் இவர் தெய்வத்தின்ற தெய்வம். இது என்ன இது ட்ரங்கால பத்தி மெதுவா பேசுறானே. ஓகே தெய்வத்தின்ற தெய்வம். உங்க புண்ணியத்துல டாக்டர் கிரேட் ஏறிட்டே இருக்கு. இந்த தெய்வத்தின்ற தெய்வத்தினால் எனக்கு என்ற பயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டது. உங்களுக்கு என்னென்ன பயம்? நாம் சிவபயம் என்று சொல்லிவிட்டோம். எனக்கு எல்லாம் பயமயம், யம பயம். காலா உன்னை காலால் உதப்பினே. ப்ளீஸ் இது ஆஃப் அவர் ப்ரோக்ராம். ஓகே நான் சொல்றேன், இது ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல இருந்து அடிமனசுல பாதிக்கப்பட்ட சில சம்பவங்கள். ஐ மீன் கான்ஜினிட்டல் ஃபியர்ஸ். இது வந்து சைக்கோநியூரோசிஸ். அண்ட் ஆக்சுவலி என்ன பண்ணலாம்னா இத அவரே சொன்னா பெட்டரா இருக்கும். ஆஃப் கோர்ஸ் மிஸ்டர் தெனாலி நீங்க சொல்லுங்க. உலகத்துல எல்லாருக்கும் பயம் என்பதுண்டு. ஆனால் அவைகள் தைரியம் என்ற மோகமுடைய போட்டுக்கொண்டு பயப்படுகின்றன. நான் தெரிந்தே தைரியமாக பயப்படுறேன். பயப்படுறதுக்கு என்றைக்குமே நான் பயந்ததில்லை. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். பிலாசபி எல்லாம் பேசுறீங்க. இதுவும் டாக்டரோட ட்ரீட்மெண்ட் தானே? என்று மட்டும் நான் சொல்ல இயலாது. டாக்டர் தருவீது பிள்ளைகள் வாங்க எல்லாரையும் படம் கேமராவில் பூத்து விளையாடுறான். கைலாஷ் போட்டு ஈ ஆடுத. இது டாக்டர் மனிஷி வணக்கம். என்றால் வைஃப். இது டாக்டர் பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் இந்த பெட்டை தங்கச்சி. உங்க தங்கச்சியா? ஐயோ கலகட்டு போச்சு. இது டாக்டர் டைமண்ட் பாபு. இதுகள் கதப்பினும் நல்ல பாடுவிடும். பாடுமோ 1 2 3 4. ஐயோடா இது கனவில்லை என்று காலில் சொல்லுங்கோவன். ஐயோடா இது நிரந்தரம் என வர. ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்க. எங்க வேலையை பார்க்கணும் இல்ல. ஹரியா சீக்கிரம். நீங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. மிஸ்டர் தெனாலி, எப்படி நீங்க இந்த ஃபேமிலியோட மிங்கலானீங்க? எப்படி என்று கேட்டால் அவைகளுக்கு நல்ல மனசு. ஆஸ்பத்திரி இன்பேஷன். பரவாயில்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எங்க விட்டன? இன்பேஷன்ட். இன்பேஷன்ட் அவுட் பேஷன்ட் என்று சொல்லுங்க. நான் இந்த வீட்டை பொறுத்த வரையில நத்தவும் இன்பேஷன்ட். குசினி அறை வரையில குசினி அறை? குசினி என்றால் கிச்சன். ஓகே ஓகே. கிச்சன் வரையில போக எனக்கு இந்த வீட்டுல அனுமதி இருக்கு. இந்த டாக்டரை வாகர் என்று முறை சொல்லி இவர் ஒரு குழு கொண்டு வாங்க இல்லையே. எல்லாம் தெரியுது. பெற்று சக்கரம் இது படம் எடுக்காதீங்க. இது உங்களுக்கு ஆட்சத்தை மாற்றிக் கொள்ளலாமே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ட்ரெஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் வந்த பிறகு we will continue the interview. அது வரைக்கும் நீங்களா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே டாக்டர், take your time. எனக்கு கொடுத்துறது கொடுப்பு தந்தவன் அவருக்கே எழுதி போட்டு
பரவாயில்ல நீங்க உட்காரு. வீட்டுல கையில என்ன கவுத்தா இப்ப அவனே கவுத்துட்டா பாரு. அது மட்டுமா அவனுக்கு கிழிஞ்சு போச்சு. உங்களுக்கு கிழிவே இல்லையே. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி என்னன்னு சொல்லல. அது ஒரு பெரிய கதை. சொல்லட்டே. சொல்லுங்க. 2 பேர் தான். அப்பா காலமாயிட்டார் பாருங்க. நான் ஒரே ஆண் பிள்ளைதான். அம்மா குடும்பம் பெற்று சாக வேணும் என்ற நல்ல எண்ணத்துல எனக்கு கல்யாண ஏற்பாடு செய்தவன். கொஞ்சம் நல்ல வடிவான பெண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணவங்க. நல்ல வடிவான பெண்ணை தேதியெல்லாம் நிச்சயம் செய்து ஆக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. நான் எனக்கு அதுக்கு கொஞ்சம் கல்யாணம் எல்லாம் செய்து பழக்கம் இல்லை பாருங்க. என்ன செய்ய வேணும் என்று தெரியாது. முதல் நாள் அந்த பெட்டையிட்ட போய் கொஞ்ச நேரம் கதைச்சினேன். பிறகு சால்வ வேட்டி எல்லாம் முடித்து மாப்பிள்ளையாய் வெளிக்கட்டு மணவரையில் வந்திருந்தனர். பெட்ட வரையில் எல்லாரும் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். என்ற கண்ணில் இருந்து தாரையாக கட்டி அதாவது எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். புகை கண்ணில் அடிச்சதால கண்ணீர் வந்தது. பிறகுதான் நான் அந்த பெட்டையோட கதைச்சினார் அல்லவா, அதுதான் பிள்ளையா போட்டது. நான் கதை கேட்க என்ன முதலில் பாக்குறவங்களுக்கு நான் விசரன் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கு. விசர் என்றால் தமிழ்நாட்டுல பைத்தியம் என்றும் சொல்லுகிறேன். அந்த பெட்டை என்ன அப்படி நினைச்சிட்டது போல அது பிள்ளை என்று சொல்ல ஒரு கடுதாசி எழுதி வீட்டை வச்சுட்டு அந்த பெட்டை போட்டு பிறகு எனக்கு அது ஒரு பெரிய விவகாரமாக தெரியல. ஆனால் எல்லாரும் கூடி கலைச்சு கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்துல பெரிய சலசலப்பு. என்ன சலசலப்பு இது பாப்பம் என்று நான் போய் எட்டி பார்த்தேன். அம்மா நல்ல அந்த நினைவிழந்து கிடந்தாங்க. கண்ணிலிருந்து தாரதாரையா அம்மாவுக்கு அம்மா அம்மா எழும்புங்கோ எழும்புங்கோ என்று பலமுறை எழுப்பி பார்த்தனர். எழுந்திருக்க இல்லை. கையில நாடு இல்லை. எனக்கு நாதியும் இல்லை. அனாதை அனாதை என்று தமிழில் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தமும் எனக்கு அன்றுதான் விளங்கியது. அதுக்கு பிறகு நான் பேதான் இருந்த நான் பிறகு இருந்த குடும்பம் என்னல காட்டின அன்பினாலதான் நான் அப்படி இல்லை என்று எனக்கு விளங்க செய்தது. நான் இங்கு சந்தோஷமா இருக்கிறேன். அதுக்கு டெலிவிஷன்ல அழக்கூடாது. அவைகளுக்கு என்ன, அவைகள் சந்தோஷமாக பார்க்கட்டும், எல்லாரும் சிரிக்கட்டும், எல்லாரும். நான் தான் சாரி. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? பகிடியாக ஏதாவது பேசுவேன். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பிள்ளையாக எடுத்துக்கொள்ள கூடாது. என்ன சொல்லுங்க. நீங்கள் வர்றீங்க நல்ல வடிவான தமிழ் தான் கலைச்சினீங்க. நல்ல வடிவான தமிழ். ஆனால் இங்க வந்து கேமராவை எல்லாம் வச்சு கையில மைக்கு எடுத்ததும் ஆங்கிலம் கலந்த தமிழில் கதைக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு எங்களுக்கு என்றெல்லாம் கதைக்கிறீங்க. ஏன் அப்படி? ஒரு ஸ்டைலுக்கா தன் தமிழை இப்படி கெடுக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பகுதியாக ஏதாவது பேசுவேன். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. போகலாமே, பார்க்கலாமே. இல்லை இத்தனை பேர் பார்ப்பாங்க என்று எனக்கு அப்பவே தெரியலை. அசிங்கமா கபில் தேவ் மாதிரி டிவியில ஐயோ ஃபேமஸ் ஆயிட்டீங்க. உங்களை தெனாலி, இனிமே நீ அனாதை இல்ல. எங்க அண்ணன் ஃபேமிலியா உன்னை வெறுத்தா கூட வாழ்க்கை பூரா நான் உனக்கு துணையா இருப்பேன். வாழ்க்கை பூரா என்றால் நான் சாகிற வரைக்குமே? இல்ல, நான் சாகிற வரைக்கும். என்ற கையும் பிடிச்சு கொண்டு ஒரு காலம் பிடிச்சு கொண்டே கதையுங்கோ. ஓமம் இல்லை என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் இதயம் தெருவுல வச்சு வேண்டாம், எல்லாரும் பாப்பாங்க. வீட்டுக்கு போய் கண்ணடந்து கொண்டு கனவுல பாடலாம். அப்படி என்றால் ட்ரெஸ் லொகேஷன் எல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கலாம் தானே.
Man. So good, yeah. But his acting, if you see, is like sort of emotion, then again joking. Oh. He don't like ना people to see like no sad कोई देखना नहीं चाहिए उसको. उसने वही बोला हाँ. पहले उसको ऐसे मैडमैन शादी वाला जो शादी किस्सा है, वाला. वो it But was he has a very very nice. bad thing, हाँ, like उसकी Very. memories बहुत खराब हुई. अब जाके उसको ना Interview family was के साथ- fun, yeah. That's so it was good. अयो doctor, take my pant. Okay, I'm excited for this. Is a super fun movie, man. Yeah, Like, yeah, with emotions. Cool, guys. So meanwhile, do like, subscribe, share, comment, click on the bell icon.